ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா சோயா ஹெல்த்தியான ஒரு கட்லெட் பண்ண போகிறோம். ஸோ சோயா சங்க்ஸை நல்லா வெந்நி தண்ணியில் ஊற வச்சு நல்லா புழிஞ்சு மிக்சியில் போட்டு ஒரு பிளெண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரும் உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. அப்புறம் உப்பு, அப்புறம் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே எடுத்திருக்கேன். கொஞ்சம் ஜீரகத்தூள், கொஞ்சம் வரமிளகாத்தூள், கொஞ்சம் கொத்தமல்லி தூள், கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், இதுதான் எடுத்திருக்கேன். அப்புறம் பெருங்காய பவுடர். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாம் ஒன்றா போட்டு கலக்கி பைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் இந்த எல்லா இதையும் மசாலா ஐட்டம்ஸையும் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வெங்காயம் போட்டு எல்லா மசாலா ஐட்டம்ஸ், அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பெருங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு போட்டிருக்கேன். ஸோ இதை நல்லா பைண்ட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேணுங்கிற ஷேப்பில் நம்ம தட்டி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணியே ஊற்ற வேண்டாம், ஏன்னா இதுலேயே தண்ணி இருக்கும். ஸோ அதனால் தண்ணியே ஊற்றாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேணுங்கிற ஷேப்பில் நம்ம இது பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த சோயா கட்லெட்டை இந்த மாதிரி ஷேப்பில் நான் இது பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு நீங்கள் வேணுங்கிற ஷேப்பில் நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அடுப்பில் எண்ணெயும் காயுத நம்ம போட்டு எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சோயா கட்லெட் இப்போ நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா இது பண்ணிகிட்ருக்குறேன். ஸோ நீங்கள் வேணுங்கிற ஷேப்புக்கு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ பாருங்கள், சூப்பராக சோயா கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு வர வரைக்கும் திருப்பி போட்டு எடுங்க. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக சோயா கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. இந்த சோயாவில் நிறையா ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது.